கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா, நான் மறந்துட்டேன் அப்படின்றத எப்படி தெரியும் அப்படின்னா, அதை பற்றி பேசவே மாட்டோம். அதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். இன்றைக்கி பிசாசு விசுவாசிகளின் வீடுகளை பற்றி தான் பேசுகிறேன். பயங்கரமான கசப்புகள். விசுவாசிகள் வீடுகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெய்வீக அன்பு கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெய்வீக அன்பு கிடையாது. ஆமாம், இப்போ ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கனாலே காரணம் இல்லாமல் ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஏதாயிலும் ஒரு ரீசன் இருக்கும். இல்லை, சும்மா தான் பேசினேன், எப்படி இருக்கிறீங்க, விசாரிக்கிறேன், நீங்கள் சுகவீனமாக இருந்தீங்கல்ல, இப்போ எப்படி இருக்கிறீங்க, அல்லது அந்த மாதிரி கேட்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. ஆனால் பரவலாக காரணம் இல்லாமல் யார் உங்களை தேடி வர்றதில்லை. அதே நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாம் தேடி வருவாங்க. ஆனால் கண்ணீரோடு கூட இருக்கும்போது தேடி வர்றது இல்லை. அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியனாக இருக்கணும். இன்றைக்கி இத்தனை நாளாக நம்ம ஜெபம் நடத்திக்கிட்டு போகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. நீங்கள் உங்கள் உள்ளான மனுஷனில் கர்த்தருக்குள்ளே வளர்ந்துருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ இன்றைக்கி ஒருத்தர் கொலை செய்யலைனாலும், கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷ கொலைபாதகர்கள் இன்றைக்கி அதிகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் காசிப் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி. அதே நேரத்தில் நல்ல கவனிக்கணும், ஒருவன் உபதேசத்தை புரட்டி பேசுகிறான் என்றால், ஒருவன் கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் என்றால், அதை கண்டிக்கவும் சபையாருக்கு அறிவிக்கவும் சபையின் தலைவனுக்கு பொறுப்பு இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், அதே நேரத்தில் தேவையில்லாமல் இன்னொருவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பார்க்காததை, கேட்காததை, அறியாததை நம்ம சொல்லி விசுவாசிகளை, ஊழியர்களை வேதனைப்படுத்தக்கூடாது.